ஹலோ கேஸ், வெல்கம் டு மூன்று முடிச்ச ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புனிதா இருக்கால, புனிதா வந்து இந்த மாதிரி கௌஷிக் வந்து சொன்ன மாதிரி அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுருவான். புனிதாவுக்கு போட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க புனிதாவை. அதே மாதிரி சுரேகாவும் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ரெண்டு பேருமே எப்படின்னா, சுரேகா வந்து அதை காப்பாற்றிடுவாங்க. புனிதா வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருப்பாள். இந்த மாதிரி விஷம் வந்து ரொம்ப ஏறிடுச்சுங்க, கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சுரேகா பொலிஸ்னா சொல்லி சுந்தரல் கொஞ்சம் சைடு ஹாப்பி தான். பட் வந்து இந்த மாதிரி சுந்தரல் வந்து சுரேகா கண்முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்போ, இந்த மாதிரி நந்தினி கிட்ட என் பொண்ணு மட்டும் கண்மொழிக்கிட்டோம், அப்புறம் இருக்கு உனக்கு, அவள் வந்து வாயை திறந்து உண்மையை சொன்னதுக்கப்புறம் இருக்கு கண்டிப்பாக நீ தான் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பேன்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சுந்தரால் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவள் வந்து தாய் கிழமை கொஞ்சம் நிறுத்துறீங்களா, முதல்ல சுரேகா கண்மொழிக்கிட்டோம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்லிட்டு இருப்பான். சரிதான் போடான்னு சொல்லுவோன்னே டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, சுரேகா வந்து கண்மொழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி சுரேகா சொல்லுவாள், அம்மா என்னை ஒருத்தனை நாள் கடத்தி வச்சிருந்தவர் யாரும் இல்லாமல் இந்த நந்தினியும் இந்த தங்கச்சி புனிதாவதாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க எல்லாருமே. ஷாக் ஆனது கூட சூர்யாக்கெல்லாம் சரியான ஷாக், நந்தினிக்கே ஷாக் ஆயிரும். அப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்லுவா, நான் ஒரு வீட்டில் கட்டி போட்டு வச்சிருந்தாங்கம்மா, அப்போ வந்து இந்த நந்தினி வந்திருந்தாமா, வந்துட்டு வந்து அப்போ கூட அண்ணன் கால் பண்ணியிருந்தான், அப்போ கூட வந்து அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு வந்து இவ சொல்கிறேன் என்ன தெரியுமா சொன்னாமா, நான் வெளியே கடைக்கு வந்திருக்கான் தான் சார்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே அப்போ யோசித்து பார்க்குறேன் நந்தினி. ஆமாம் அப்போ வந்து அதான் சார் அந்த டைம் கால் பண்ணாங்க, அப்போ வந்து நான் வந்து வெளியே இருக்கேன்னு சொன்னேன், அப்போ வந்து சுரேகா அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க, அது கூட தெரியாமல் நான் இந்த மாதிரி இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாள் அத்தான் சார்கிட்ட. இந்த மாதிரி சூர்யா சார் ஆமாம் சார் நான் போயிருந்தேன், அவங்கள்ட்ட போய் தான் சொன்னேன்னு சொல்லும்போது பத்தியடா அவளே வாயில் ஒத்துக்கிட்டான்னு சொல்லும்போது அத்தான் சார் நல்லா தெரியுமா அத்தான் சார், நான் வந்து புனிதா ஃபாலோ பண்ணிட்டே போனேன்னா அப்போ கூட நீங்கள் வந்து அப்போ சொன்னா இல்லையா அன்னைக்கு கூட புனிதா வந்து ஒரு பையனோட வீட்டுக்கு போயிருந்தா அப்படின்னு, அப்போ அந்த வீட்டுக்குள்ள தான் அத்தை சார் இருந்தேன், நீங்கள் எனக்கு தெரிஞ்சால் திட்டுவீங்கன்னு சொல்லி ஒரு பயத்தில் உங்கள் மேலே இருக்க மரியாதை தான் இந்த மாதிரி நான் சொன்னேன், எப்படின்னா அந்த மாதிரி வெளியே ஜாமான் வாங்க வந்திருக்கேன்னு ஒரு போய் சொன்னேன், மித்தபடி நான்லாம் சுரேகா கடத்தல, அதே மாதிரி என் தங்கச்சியை கடத்திக்க வாய்ப்பு இல்லை அத்தான் சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நந்தினி, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்டா உன் தங்கச்சி சுரேகா சொல்கிற நம்ப மாட்டேன், இவ சொல்கிற நம்புவியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருப்பான். எனக்கு வந்து என் நந்தினி தான் முக்கியம்னு சொல்லிட்டு சூர்யா அந்த மாதிரி விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருப்பான். விட்டு கொடுக்காம பேசும்போது அந்த புனிதா இருக்காளே அவளுக்கு வந்து சரியான தண்டனை தான் கடவுள் கொடுத்துருக்காங்க, அவள் பிழைக்கவே கூடாது, அப்படியே செத்து போயிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாபம் கொடுப்பாளா. அப்போ வந்து நந்தினி கோவம் வந்துடும், இங்கே பாருங்கம்மா வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்குலாம் பேசாதீங்கம்மா, என்னமோ சாபம்லாம் விட்றீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாம்மா திமுறை அவளுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதவி ஏற்றி விடுவா. அப்படின்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஏற்றி பேசுவான்னு சொன்னோன்னே நான் சரியான சுந்தரவழி கோவம் வந்தது, என்னடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டிட்டு அடிக்க போகிறா. அப்போ சூர்யா வந்து கையாட்டி பிடிச்சாரான், கையை பிடிச்சி தாய் குழம்பு இதை ஹாஸ்பிட்டலில் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ டாக்டர்லாம் வந்துட்டு இது நீங்கள் ஹாஸ்பிட்டல் நினச்சிங்க என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் சண்டையெல்லாம் வெளியே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிடுவார். அவரோட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போது என்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரோம். வாங்க வீடியோக்களை போகலாம். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கௌஷிக் வந்து புனிதா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ நந்தினி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாள். ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சூர்யாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அதான் சார் எங்கே சார் அதான் சார் இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நந்தினி நான் நீ சாப்பிடும் போது நான் சொன்னேன் அப்படின்னா ஆஃபீஸ் போகிறேன், ஏன்னா கம்பெனியில் வந்து ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, இது மும்பையிலேருந்து ஒரு ஆள் ரிப்பேர் பார்க்கறதுக்காக வராரு, அவர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் சொல்லிட்டு இப்போதைக்கு நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல தானே செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்கிறான். சரி அதான் சார் நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி கேட்குறா. அப்போ வந்து என்னாச்சு நந்தினி ஆச்சு பிரச்சனையாக சொல்லி கேட்கும்போது ஆமாம் அதான் சார் முதல்ல வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை சொல்லு நந்தினி சொல்லிட்டு சூர்யா வந்து இந்த மாதிரி பேசுகிறான். அப்போ வந்து இந்த மாதிரி நந்தினி சொல்கிறா, இல்லை அதான் சார் இந்த மாதிரி புனிதா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு சொன்னல, அந்த பையனோட மறுபடியும் அந்த வீட்டுக்கு தனியாக போகிறான்னு சொல்லும்போது ஐயோ நந்தினி நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டியா, புனிதா வந்து அந்த பையனை லவ் பண்ணுறான், வீட்டுக்கு பொருள் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுவோம், இல்லாதா சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லும்போது நந்தினி இந்த மாதிரி நீ புனிதாவை சந்தேகப்படுறதுனால தான் புனிதா உன்னை வர வெறுக்க ஆரம்பிக்கிறா, நீ இப்போ புனிதா வந்து உன் தங்கச்சி உன் வளர்ப்பில் நீயே சந்தேகப்படலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லாதா சார் நான் சந்தேகம்லாம் பண்ணலாம், அந்த ஐயோக்கை பையன் புனிதா ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது சரி இப்போ என்ன நான் அந்த இடத்துக்கு வரணும் அவ்வளோதானே, சரி நான் வரேன் நீ வந்து அங்கேயே இருன்னு சொல்லுவேன், இல்லாத சார் நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் வந்துடுறேன் லொக்கேஷன் அனுப்பிடியான்னு சொல்லும்போது ஓகே நான் வந்துருச்சு இந்த லொக்கேஷனை பார்த்து நான் அப்படியே வரேன்னு சொல்லிட்டு சூர்யாவும் கிளம்பி வரான். அது நந்தினி வந்து சூர்யா சார் வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா இல்லை உள்ளே போமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சரி சூர்யா சார் தான் வரேன்னு சொன்னாங்கல்ல, சூர்யா சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நந்தினி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த மாதிரி கௌஷிக் வந்து சாப்பாடு கொடுத்து சுரேகா கொடுக்க சொல்கிறான். இப்போ வந்து சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. அப்போ வந்து சுரேகா வந்து மனசுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கா, ரெண்டு பண்ணுறதா பண்ணிவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நல்லவங்க நடிக்கிறியான்னு
போகிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுரேகா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கௌஷிக் வந்து அந்த 2 இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தோடனே என்னங்க நீங்களே உள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது அப்படி தாங்க சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கௌஷிக் சொல்கிறாங்க. என்னங்க இன்ஜெக்ஷன் இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா கேட்குறா. அப்போ வந்து இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் போடுற யூஸ் தாங்க, டாக்டர் உங்களுக்கு போட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன், சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டாலும் தூங்குவாங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியான்னு சொன்னேன். சரிங்க நீங்கள் பிடிச்சிங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுரேகா வந்து பிடிச்சிக்கிறான். சுரேகா முண்டிக்கிட்டே இருக்கா, விடுங்க விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அதையும் கேட்காம வந்து அப்படி கௌஷிக் நம்பி புனிதா வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறா. போட்டு விட்டதுக்கப்புறம் அந்த சுரேகா அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறா. மயக்கப்பட்டு வந்தோடனே சூப்பருங்க எப்படிங்க இப்படி அழகாக இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு தெரியுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருமை பீத்துற மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரிங்க சொல்லிட்டு இந்த மாதிரி கௌஷிக் பேசிகிட்டு இருக்கும்போது புனிதா வந்து யதார்த்தமாக அந்த மாதிரி சுரேகா மூஞ்ச பார்த்துருவா. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கௌஷிக் நினைக்கிற ஒருவேளை சுரேகா மூஞ்ச பார்த்துட்டாலும் சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்ஜெக்ஷன் ரெடியாக எடுத்து வச்சிருக்கான் போடுறதுக்காக. அவள் பார்த்துட்டு வந்து இது சுரேகாமான்னு சொல்லிட்டு இவங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாரும் தெரியுமா இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருங்கன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்பான். இது வந்து என்னோட மாமாவோட தங்கச்சின்னு சொன்னோன்னே அப்படியா என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் சொன்னாங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னோன்னே இவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க, யாரோ உங்கள் ஏமாத்துக்கா இது பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே அப்படியா அங்கே சத்தியமாக தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு சரி அவுத்து விட்டுருவோமான்னு சொல்லிட்டு உங்கள் மாமா உடனே கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லும்போது சரி கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புனு வந்து ஃபோன் ஆப்பிட்டு எங்கள் கொடுங்க ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லும்போது யாருக்கு கால் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் கால் பண்ணிடுவியா நீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டோன் சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கௌஷிக் கேட்குறேன். நான் இப்படி தான் நான் இவ்வளோ நாள் ஒன்று நடிச்சு ஏமாற்றிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இதான் என் உண்மையான வயசுன்னு சொல்லிட்டு உன் அக்கா குடும்பத்தை பழிவாங்க இருக்காங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தெரியுது என் ஃப்ரெண்டு மச்சான் ரஞ்சித்தை வந்து தங்கச்சி அவன் அக்கா வந்து ஜெயிலுக்கு அனுப்புவான்னு சொல்லிட்டு அவன் ரஞ்சித்தோட ஃப்ரெண்டா நீன்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா வந்து அவனோட சண்டை போட ட்ரை பண்ணுறான். புனிதா வந்து சொப்புன்னு ஒரு அரைஞ்ச உடனே என்னை விட்டுரு கௌஷிக் ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதே இப்படி ஒன்று முடியும் நீ தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கௌஷிக் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னை யாராச்சும் காப்பாற்றுன்னு சொல்லி இந்த மாதிரி புனிதா கத்திக்கிட்டு இருக்கேன். கத்துறதை வந்து கீழே இருக்க நந்தினியை கேட்டுட்டு வந்து ஐயோ நான் புனிதா கத்துற மாதிரி இருக்கே, அப்போ அந்த அயோக்கிய போய் புனிதா ஏதோ பண்ணுறான் போலன்னு சொல்லிட்டு மேமா நந்தினி வந்து மேலே வந்துடுறா. இங்கே ஒரு உனக்கு வலிக்காது, இந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் நான் போட்டது நிம்மதி என்னை மேலே வந்து போயிடலாம் சொல்லிட்டு வலிக்காமல் கோஆப்ரேட் பண்ணினா உனக்கு நல்லது எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வரான். டப்புன்னு வந்து நந்தினி வந்துட்டு வந்து அப்படியே கௌஷிக் ஏறி மிதிச்சு சண்டை போடுறா. கௌஷிக்கோட அக்கா இவதாக்க சுரேகாவை கடத்தி வச்சிருக்கேனே கொலை பண்ண பார்க்குறான்னு சொன்னோன்னே அடப்பாவே நீ தானா சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சூர்யா டைம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் சூர்யா வந்து இந்த வேலை தான் நான் சொன்னான் நந்தினி சரி உள்ளே போன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ அக்கா தங்கச்சி 2 பேருமே நான் தான் சாவடிக்கணுமா, என் கையில் சாவறதுக்குமே வரீங்களா, என் மச்சான் மிஸ் பண்ணிட்டான் அவங்கள நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கௌஷிக் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ண பார்க்குறேன். அப்போ சூர்யா வந்து டப்புன்னு வந்து கௌஷிக் வந்து அடிச்சு போட்டு என்னாச்சு நந்தினி கேட்கும்போது இவன் தான் அத்தாசா வந்து நம்ம சுரேகம்மா கடத்தி வச்சிருக்கான்னு சொன்னோன்னே சூர்யாவுக்கு சரியான கோவம் வந்ததுக்கப்புறம் போட்டு போலன்னு பொழந்து வந்து இந்த மாதிரி கௌஷிக் வந்து தப்பிச்சு போயிடுறான். இதெல்லாம் வந்து மாதவி வந்து சிசிடிவியில் பார்த்துட்றா. அவனை வந்து இந்த மாதிரி அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். பார்த்தா இந்த சண்டையில் வந்து கௌஷிக் வந்து கரெக்டாக இன்ஜெக்ஷன் வந்து புனிதாக்கு போட்டிருக்கான். அது புனிதாக்கு தெரில. போட்டோன்னே ஐயோ புனிதா அப்படியே மயக்கப்பட விழுந்தோடனே ஐயோ அத்தா சார் புனிதா சொன்னோடனே பார்த்தா இன்ஜெக்ஷன் முதுகுல குத்தி இருக்கு. ஐயோ இந்த இன்ஜெக்ஷனா இது பாய்சன் அத்தா சார் சொல்லி சுரேகா எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னோன்னே வந்து நந்தினி பயப்படாத நீ புனிதாக்கு எதுவும் சொல்லிட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இந்த மாதிரி சுந்தரவழியிலே வர விட்டோடனே எல்லாரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ப்ரோமோ மாதிரி சொல்லியிருப்பேன், அதாங்க இதுக்கு முன்னாடி நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.